வணக்கம். ஒரு செய்தி பலக்கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக போலி நண்பர்கள் அமைச்சர் திரு சுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய அந்த காலநிலை உச்சி மாநாடு 3.0 என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறதுக்கான இந்த மாநாட்டை அமைச்சிருக்காங்க? அதாவது கடந்த ஆண்டு தமிழகம் சந்தித்த ஒரு மிகப்பெரிய பேடர்கள், உதாரணமாக திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிலச்சரிவு, விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம், அதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக சென்னை, தூத்துக்குடி போன்ற பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட வெள்ளம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை தமிழகம் மிக தீவிரமாக உணர ஆரம்பித்தது என்பதை திட்டவட்டமாக நமக்கு சொல்லுது. அதாவது காலநிலை மாற்றத்தில் தமிழகம் பாதிக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற விவாதங்கள்லாம் மாறி இன்னைக்கு எவ்வளோ பாதிக்கப்படும், அதோட தாக்கத்தை எந்த அளவுக்கு குறைப்பது என்கிற ஒரு நிலைக்கு நான் 2015 ஃபெட்லேருந்தே தொடர்ச்சியாக பேச வரோம். ஸோ இப்போ நாம் எந்த அளவுக்கு நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு பாதிப்புகளை குறைக்க வேண்டும் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அதாவது இருக்குமா இருக்காதாலேருந்து இந்த ஸ்டேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் அந்த உச்சி மாநாடு நடக்குது. அதுவும் சில வாரங்களுக்கு முன்பாக உலக வானிலை நிறுவனம் வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் இதுவரைக்கும் மனிதகுல வரலாற்றில் மிகவும் வெப்பமாக பதிவான ஆண்டாக 2024 அறிவித்து விட்டது. 1.5 டிகிரிஸ் நம்ம பாரிஸ் ஒப்பந்தம் சொன்ன அந்த 1.5 டிகிரிஸை தாண்டி முதல் முறையாக பதிவானது. ஓகே. ஸோ அதனால் இந்த பின்னணியில் இந்த மாநாடு நடைபெறுவதால், இந்த உச்சி மாநாடு நடைபெறுவதால் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே. 3.0 இதற்கு முன்பு நடந்த 2 மாநாடுகளில் என்ன மாதிரி விஷயங்களில் பேசப்பட்டுச்சு, அதை அரசு எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்காங்க? அது கடந்த 3-4 ஆண்டுகளில் 2 உச்சி மாநாடு நடந்திருக்கு. காலநிலை மாற்றம் குறித்து 4 முக்கியமான இயக்கங்களை அரசு அறிவித்திருக்குது. ஒன்று கிளைமேட் மிஷன், காலநிலை மாற்ற இயக்கம், இன்னொன்று கிரீன் மிஷன், பசுமை இயக்கம், இன்னொன்று வெட்லேண்ட் மிஷன், ஈரநில இயக்கம், 4வதாக சமீபத்தில் அறிவித்த நெய்தல் மீட்சி இயக்கம், அதாவது டிஎன் ஷோருங்கிற ப்ராஜெக்ட். இந்த 4ம் காலநிலை மாற்றத்தை மையப்படுத்தி தான் திட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நிறைய கடந்த 3-4 ஆண்டுகளில் நிறைய அறிவிப்புகளையும் நிறைய விஷயங்களையும் அரசு செஞ்சிருக்கு. அதை மறுக்க முடியாது. ஓகே. அறிவிப்புகள் மட்டும்தான் இருக்கா? செயல்பாடுகள் எப்படி இருக்கு? செயல்பாடுகள் இனிமேல் துவங்க வேண்டும். ஒரு உதாரணமாக கிரீன் மிஷனில் நிறைய கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டு அதில் சர்வைவல் ரேட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற விஷயங்களில் இனிமேலுக்கான திட்டங்கள், அதாவது இது ஒரு புது விஷயம். கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு மிஷன்ங்கிறதே ஒரு புது விஷயம். அதை அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளை துவங்குவதற்கு சரியான தருணமாக இந்த தருணத்தை பார்க்கணும். அதற்கான ஒரு உந்து சக்தியாக இந்த கிளைமேட் சமிட் 3.0 இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே. சீனா போன்ற மிகப்பெரிய நாடுகள் சுற்றுச்சூழலில் ஒரு அடுத்த கட்ட நகர்வாக சரியான நோக்கில் போகிறதுக்கு அவங்க குழந்தைகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதே போல் நேற்றைய தினம் முதலமைச்சர் பள்ளிகளை சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம், அது நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் அது மாணவர்களிடம் எடுத்து செல்றதுக்கு, மாணவர்களை புரிந்து கொள்வதற்கான என்ன மாதிரியான விஷயங்களும் அரசு செய்கிறதுக்கு காத்திருக்கு? அதாவது பூலை நம்ப சாப்பிட கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக சொல்லி வரும். தமிழ்நாடு எப்படி 1970களில் 80களில் எழுத்தறிவை பெற்றதோ, லிட்ரஸி, அதுக்கு முக்கியமான காரணம் அறிவொளி இயக்கம். அதுக்கு நம்ம எல்லாம் தமிழ்நாடு முழுக்க படிக்க எழுத கற்றுக்கொண்டதுக்கு காரணம் அறிவொளி இயக்கம். இன்னும் பல்வேறு முன்னெடுப்புகளை அரசும் செஞ்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் காலநிலை கல்வி அறிவை, கிளைமேட் லிட்ரஸியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கிளைமேட் லிட்ரஸி என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பல்வேறு ஆண்டுகளாக பூலை என்பது கோரிக்கை வைத்து வரும். சமீபத்தில் நடைபெற்ற அந்த காலநிலை நிர்வாக குழு கூட்டத்தில், முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டு அந்த கோரிக்கையை வச்சோம். அதை நேற்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது நிச்சயமாக நாங்கள் ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக பார்க்கோம். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவருடைய சிந்தனையை, அவருடைய தாட்ஸ் மாற்ற ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நம்ம மாற்றிக்க முடியாது. நம்ம கடந்த பல ஆண்டுகளாக இந்த மாதிரி நம்ம ட்ரெயினாக தான் வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது குழந்தைகள்கிட்ட தான் ஆரம்பிக்கணும். அந்த வகையில் ஒவ்வொரு பள்ளியிலும் சூழல் மன்றங்கள் அமைக்கப்பட்டு காலநிலை கல்வி அறிவை, கிளைமேட் லிட்ரஸியை கொண்டு சேர்ப்போம். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிள்ளைகளை வைத்து தமிழ்நாடு முழுவதும் நாம் கிளைமேட் சேஞ்ச் பற்றி லிட்ரஸியை கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்கிறார். ரொம்ப ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய, அதே நேரத்தில் வரவேற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்குறோம். நிச்சயமாக தமிழ்நாடு வருகின்ற பல 10 ஆண்டுகளில் ஒரு காலநிலை மீள்தரம் கொண்ட மாநிலமாக மாறுவதற்கு இந்த ஒரு அறிவிப்பு முக்கியமாக இருக்குன்னு பார்க்குறோம். இதில் ஏதாவது கரிக்குலம் மாதிரி இருக்குமா? இல்லை நீங்கள் இயல்பாக தினம் நாட்டில் நடக்கக்கூடிய காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக அவர்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குமா, இல்லை ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையாக இருக்குமா? அதாவது எப்படி நம்ம அந்த மாடியூல்ஸை நம்ம இது பண்ணிக்கோன்னா, அது அந்த கவர்னிங் கவுன்சிலில் நான் தான் கிளைமேட் லிட்ரஸிக்கு பார்க்குறதுனால எனக்கு சில விஷயங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை வச்சு நான் சொல்கிறது அப்படின்னா, மாடியூல்ஸ் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா, பாடத்திட்டத்தோடு சேர்ந்து போகிற மாதிரி தான் டெவலப் ஆகிருக்கு. அது பாடத்திட்டத்தோடு சேர்ந்து போகும். அதாவது ஒன்று தனி ஒரு புத்தகமாக போகலாம், அல்லது தனி ஒரு வகுப்பாக போகலாம்.
ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் இது வந்து போகும். இப்போ ஃபிசிக்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சு, ஸோ பயாலஜியில் வந்து பயோடைவர்சிட்டியை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் சார்ந்து அந்தந்த படிக்கின்ற விஷயங்கள் பார்த்து இது வந்து போகும். அதோடு சேர்த்து பிஹேவியரல் சேஞ்சு கொண்டதுக்கான விஷயங்களும் சேர்த்து போகும். இப்போ நீங்கள் வந்து கன்சம்ஷன், நுகர்வுத்தன்மை போன்ற பல்வேறு விஷயங்களை மாற்றுவதற்கான விஷயங்கள் வந்து போகும். இது வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுறது மட்டுமல்ல, கண்டென்ட் ரெடி பண்ணிடலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விஷயங்களை வந்து எடுத்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஆசிரியர்கள் சென்று மாணவர்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ் இருக்குல்ல, அதுதான் இனிமேல் வந்து நடக்க போகுது. ஸோ அது ரொம்ப குரூஷியலான விஷயம். நீங்கள் வந்து ஒரு ஆசிரியரை நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், ஒரு ஆசிரியரை பயிற்றுவிப்பது என்பது அல்லது ஆசிரியருக்கு இது குறித்த விஷயங்களை தெளிவுபடுத்துவது என்பது பலட்சக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வேலை காலத்தில் அத்தனை லட்சம் மாணவர்கள் வந்து சந்திக்க போகிறார், மாணவனை சந்திக்க போகிறார். ஸோ அவங்க வந்து போய் ஸ்டூடெண்ட்ஸை போய் எப்படி ரீச் பண்ண போகிறாங்க, அதாவது தான் இந்த ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ், அதாவது ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கான விஷயத்தை வரக்கூடிய மாதங்களில் அரசு அறிவிக்குமானால் நிச்சயமாக இதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். ஓகே, குறிப்பிட்டு எந்த துறைகள் வந்து இந்த காலநிலை மாற்றத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து வகிக்கக்கூடிய துறைகளாக இருக்குது, அவர்களுக்கு எந்த மாதிரியான வரக்கூடிய காலகட்டங்களில் ட்ரைனிங் தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக எரிசக்தி துறை தமிழ்நாடு பொறுத்தவரை டான்ஜெட்கோக்கு வந்து முக்கியமாக. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு எமிட் பண்ணுற கார்பனில் கிட்டத்தட்ட 70% கார்பன் வந்து எலக்ட்ரிசிட்டி தான் வந்து எமிட் பண்ணுது. ஸோ அதிகமாக நாம் கவனப்படுத்த வேண்டியது வந்து டான்ஜெட்கோ தான். அதுக்கடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டு, இண்டஸ்ட்ரீஸு, விவசாயம், ஏன்னா மீத்தேன் எமிஷன் வந்து விவசாயத்துலேருந்து வருது, நீர்வளத்துறை, ஏன்னா கடுமையான மழை பொழிவு வந்து இருக்கும். ஸோ அப்போ அது வந்து வாட்டர் பாடிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீர்வளத்துறை வந்து பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளுக்கும் இதில் வந்து வேலை இருக்கும். ஹெல்த்துக்கு இருக்குது, ஏன்னா ஒன் ஹெல்த் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்த ஒற்றை நலன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா துறைக்குமான வேலைகள் காலநிலை மாற்றம், ஏன்னா டெங்குவோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கொசுவோட வாழ்நாள் வந்து அதிகரிக்குது கிளைமேட் சேஞ்சினால. அப்போ டெங்குவோட இது வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ கிட்டத்தட்ட எல்லா துறைகளும், காவல்துறை, ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன ஒரு ஸ்டடி சொல்லுதுன்னா காலநிலை மாற்றம் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமாக்குதுன்னு சொல்லுது, தகராறுகளை அதிகமாக்குதுன்னு சொல்லுது. இது உண்மைதான். நீங்கள் ஒரு வெயிலில் சொட்ட நினைஞ்சு நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை கூட டிஸ்டர்ப் பண்ணி போலான்னு அடிச்சு போடுவாங்கல்ல, அது வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகப்படுத்துது. ஸோ அப்போ காவல்துறைக்கு ஒரு பெரிய பயிற்சி தேவைப்படுது. ஸோ இது எல்லா துறைகளுக்குமான ஒரு பயிற்சியாக இது மாறணும். ஒவ்வொரு துறைக்குமாக காலநிலை மாற்றம் ஒன்று அதன் தாக்கத்தை எப்படி நாம் வந்து மட்டுப்படுத்துவது, இன்னொன்று என்ன செய்ய வேண்டும், அதாவது ஓகே அதோட எஃபெக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஓகே, தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள் இந்த விஷயங்களை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? காலநிலை மாற்றம் வந்து பெரிய அளவில் வந்து போயிட்டே இருக்க இடத்துக்கு போகும்போது மற்ற மாநிலங்கள் என்ன மாதிரியான திட்டங்களை வச்சுருக்காங்க, இந்த அளவுக்கு வந்திருக்காங்களா மற்ற மாநிலங்கள்? அதாவது சில மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக வந்து வந்தாங்க. இப்போ உதாரணமாக மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம். அங்கே வந்து அவர் ஆதித்ய தாக்கரே இருக்கும்போது வந்து கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு மும்பை கிளைமேட் ஆக்ஷன் பிளானே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் அவருடைய இது போனதுக்கப்புறம் அவங்க வந்து அதை அப்படியே வந்து விட்டாங்க. ஸோ ஒரு தமிழ்நாடு, இந்திய அளவில் பார்த்தால் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக நிச்சயமாக பார்க்க முடியும். அதாவது நாம் வந்து ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்டாக நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனால் நம்ம செஞ்சதெல்லாம் போதுமானு கேட்டால் நிச்சயமாக நிறைய செய்ய வேண்டியது. இது துவக்கத்துக்கு நல்ல விஷயம் தான், அது மறுக்கவே இல்லை. ஆனால் நிறைய தூரம் போக வேண்டியது, நிறைய விஷயம் செய்ய வேண்டியது. ஆக்ஷனாக வந்து மாற்றணும். கிளைமேட் ஆக்ஷனாக வந்து மாறும்போது தான் வந்து இதுக்கான முழு பலன்களையும் வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஓகே, வெப்ப அலையை வந்து மாநில பேரிடராக அறிவிச்சிருக்காங்க, அதில் உயிரிழப்பவர்களுக்கு நிதியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்கலாம்? மற்ற மாநிலங்களும் இந்த அளவுக்கு அது சீரியஸாக எடுத்திருக்காங்களா? 1-2 மாநிலங்கள் வந்து எடுத்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அந்த இழப்பீடுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம இந்த முக்கியமான கோரிக்கையாக நம்ம பூவில் என்பது வைத்திருப்பது என்பது ஹீட் ரிலேட்டட் டிஸார்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு டிசீஸாக பதிவு செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து வெறும் கார்டியாக் அரெஸ்ட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் எப்படி போய் கிளைம் பண்ண முடியும்? அந்த டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து எப்படி கிளைம் பண்ண முடியும்? ரெண்டாவது விளிம்புநிலை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஹீட் வேவ்ஸில். அதுக்கான மிட்டிகேஷன் எனக்கு அதை மட்டுப்படுத்துவதற்கான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம எடுக்கணும். ஹீட் தமிழ்நாட்டுக்கு எது ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் கேட்டிங்கன்னா ஹீட் தான், வெப்பலைகள் தான். வெள்ளம் வந்து 2 மாதம் இருக்கும், நம்ம வந்து சமாளிச்சுட்டு கொண்டு போகலாம், அதுவும் சிக்கல்கள் தானே, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதிகமான காலகட்டம் இருக்க போது வந்து ஹீட் வேவ்ஸ் தான். இன்றைக்கி இந்தியாவுடைய மெகா சிட்டிஸில், மாநகரங்களில் தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி, மிகவும் வெப்பமான மாநகரம் வந்து சென்னை தான், டெல்லி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல பகுதிகள் வெப்ப அலைகளால் தாக்குண்டிருப்பது. ஒன்று வந்து
உடல்நலன் சார்ந்த உபாதைகள். ரெண்டாவது ப்ரொடக்டிவிட்டி போயிடும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். நீங்கள் காலை 10:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அடி வந்து நம்ம வந்து மொத்தமாக செஞ்சாகும். ஸோ ஒரு எக்கனாமிக்காகவும் நம்ம வந்து பார்க்கணும் ஹீட் வேவ்ஸை. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஆகப்பெரும் சவால் என்பது ஹீட் வேவ்ஸ் தான். ஓகே, காலநிலை கல்வி அறிவிக்குன்னு தனியாக வந்து ஒரு கொள்கை வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? அதாவது கிளைமேட் லிட்ரஸியை வந்து எப்படி நம்ம பாடத்திட்டங்களில் பல்வேறு விஷயங்களை சொல்லித்தரமோ அதே மாதிரி வந்து காலநிலை கல்வி அறிவு குறித்த ஒரு கொள்கை. நாங்கள் வச்ச கோரிக்கை அந்த காலநிலை கல்வி அறிவு இயக்கத்திற்கு முதலமைச்சர் தலைமை தாங்க வேண்டும். நான் வந்து கோரிக்கையாக வச்சிருக்கோம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி மூலமாக கோரிக்கிறோம். ஏன்னா சிஎம் வந்து ஹெட் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் வந்து புஷ் பண்ண முடியும், இம்பார்ட்டன்ஸ் வந்து வரும், அது வந்து இன்னும் நிறைய வந்து கவனத்தை வந்து பெறும். ஸோ அவர் வந்து அதை தலைமையேற்று எடுத்து போனால் நிச்சயமாக ஒரு நல்ல விளைவுகளை நம்ம பார்க்க முடியும். இந்த 2 நாட்கள் இந்த உச்சி மாநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது வந்து விவாதிக்கப்படுது. நிறைய விஷயங்கள் வந்து உலக நாடுகள், யுஎன்ஓ, WHO எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. இதில் என்ன விவாதிக்கப்படுது? முக்கியமாக எனர்ஜி டிரான்சிஷனுக்கு ஒரு ஒரு செஷன் இருக்குது. தமிழ்நாடு எப்படி, ஏன்னா தமிழ்நாடு வந்து இதனால் வரைக்கும் அதிகமான கோல் பவர் பிளான்ஸ் நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அது எப்படி ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நோக்கி போகுது, பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் என்ன வரப்போகுது, அதுக்கான அமர்வுகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ், அதாவது பேடர் மேலாண்மை குறித்த ஒரு அமர்வுகள்லாம் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கோம். எல்லா துறை சார்ந்தும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறித்து வந்து எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான விவாதங்கள் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து நடைபெறும் தான் நான் பார்க்குறேன். ஓகே, குறிப்பிட்டு இது வந்து ஒரு மாநில அரசு மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. மத்திய அரசு இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விஷயங்களில் எடுத்துக்கூடிய முடிவுகள் என்னவா இருக்குது, அதுக்கான நிதி அந்த அளவுக்கு வந்து ஒதுக்கப்படுது? அது பெரிய துரதிருஷ்டவசமான விஷயம் தான். அது இப்போ ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் உரையில் காலநிலை மாற்றங்கிற வார்த்தையே இல்லை, கிளைமேட் சேஞ்சுங்கிற வேர்டே அங்கே இல்லை. ஸோ அப்போ நீ காலநிலை மாற்றங்கிற வார்த்தையே இல்லாதப்ப நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு சீரியஸாக இருப்பீங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக. ஆனால் உலக நாடுகள் தலைவர்களை வந்து பிரதமர் மோடி சந்திக்கும் போது இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக பேசினதெல்லாம் பார்த்தோம். அவர் வந்து காப் மாநாடுக்கு போனபோது இந்தியா உலகத்திற்கு வழங்கின 5 பஞ்சாமிர்தங்கள்லாம் சொல்லி பேசுனதை நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் அது வெறும் வார்த்தைகளாக இருக்குது, ஒரு ஜிஓவாக கூட இல்லை, ஒரு ஆக்ஷனாக கூட வந்து வரமாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரிய கவலையக்கூடிய விஷயமா வந்திருக்கு. ஏன்னா இது தமிழ்நாடு மட்டும் செய்யக்கூடிய வேலை இல்லை. தமிழ்நாடு நிறைய செய்யணும் நம்ம சொல்கிறோம், ஆனால் தமிழ்நாடு மட்டும் செய்யக்கூடிய வேலை இல்லை, இந்தியா முழுவதும் செய்யணும். இந்தியா வந்து 3ஆம் உலக நாடுகளின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அப்போ வளர்ந்த நாடுகளுக்கான ஒரு அழுத்தத்தை வந்து இந்தியா கொடுக்க வேண்டும். இவ்வளோ வேலை நம்ம இந்தியா செய்ய வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் கிளைமேட் சேஞ்சுங்கிற வார்த்தையே இல்லாமல் வருவது என்பது கடுமையான ஏமாற்றத்தை வந்து அளிக்குது. காலநிலை அவசர நிலை தொடர்பாக வந்து ஏதாவது மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவுகளோ இல்லை அடுத்தடுத்த கட்டங்கள் ஏதாவது எடுத்திருக்கா? அதாவது ஒரு நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இந்தியா வந்து 2070க்குள் கார்பன் சமநிலையை, அதாவது கார்பன் நெட் ஜீரோ வந்து வந்துடும் சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கலை. அது எல்லாமே வந்து எல்லா திட்டங்களுமே வந்து வெறும் அறிவிப்பாக கூட, அறிவிப்பு தான். அதாவது அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான ஜீவோ கூட வரதில்லை, ஒரு அறிவிப்போடு வந்து நிற்குது. அந்த உதாரணமாக அந்த மேற்கூரை சூரிய சக்தி திட்டம் சொன்னாங்க, ஒன்றும் பெருசாக இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அப்போ வந்து அவர் போய் 5 லட்சம் மெகாவாட் நாங்கள் வந்து சூரிய சக்தி உற்பத்தி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தார் பிரதமர். போய் ஒரு சின்ன துவக்கத்தை கூட வந்து பண்ணலை. ஸோ அறிவிப்புகளாக மட்டும் தான் இருக்குது, அதுக்கான திட்டங்களோ செயல் திட்டங்களோ அரசு ஆணைகளோ எதுவுமே வந்து வெளிவரல. ஓகே, தொடக்கத்திலிருந்து எந்த ஒரு இடத்துல வந்து அரசாங்கமோ இல்லை அமைப்புகளோ வந்து மிஸ் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பசங்களை, அதாவது மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க? இந்த காலநிலை கல்வி அறிவியை வந்து நம்ம வந்து ஒரு 10 ஆண்டுகளும் துவக்கி இருக்க வேண்டும். கிளைமேட் லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து அது வந்து வெறும் மாணவர்கள் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரீஸு, பியூரோக்ராட்ஸு, பொலிட்டிஷியன்ஸு, ட்ரேடர்ஸு, ஆண்டர்ப்ரனர்ஸு, பெண்கள், சுய உதவி குழுக்கள், எல்லாத்துக்கும், விவசாயிகள் எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி அதோட இம்பேக்ட் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காலநிலை கல்வி அறிவு குறித்த விஷயத்தை செஞ்சிருந்தா இன்னும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம இன்னும் பார்த்துட்டு கொடுக்க முடியும். ஓகே, முதல்வருடைய ஸ்பீச்சில் வந்து எல்லா நாடுகள் ஏற்பட்ட பேரிடரையும் வந்து குறிப்பிட்றாரு. இங்கே வந்து பேரிடரை வந்து குறைப்பதற்காக வருஷம் வெளில வருது பார்த்துட்ருக்கோம். அதற்கான முன்னெடுப்புகள், குறிப்பிட்டு இந்த 2021 அரசு வந்ததுக்கு பிறகான முன்னெடுப்புகளை வந்து இது ஓகே, இது சரியாக இருக்குது, சரியான பாதையில் போகுது அப்படின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? அதாவது சென்னையை வெள்ளத்திலிருந்தும் வறட்சியிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது, அது வரவேற்க வேண்டிய விஷயம், திருப்புகழ் அவள் தமிழில். ஆனால் என்னென்னா அந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிக் டொமைனுக்கு வரல. ஸோ அந்த ரிப்போர்ட், அந்த அறிக்கையை நீங்கள் பப்ளிக் டொமைன் வச்சா தான் மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, ஒரு அரசு ஒரு குழு அமைக்குது, அந்த குழு வந்து இந்த பரிந்துரைகளை வந்து செய்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணுது. அப்போ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் எவ்வளோ % இன்றைக்கி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரிய வரும். அதாவது அது மக்களுக்கு வந்து தெரியும், எது ஷார்ட் டேர்மில் பண்ண முடியும், எது மீடியம் டேர்ம் பண்ண முடியும், எது லாங் டேர்ம் பண்ண முடியும், மக்களுக்கு தெரியும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படி தான் வந்து இருக்கும், அப்படி தான் அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ
அப்போ நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக சொன்ன விஷயங்கள்லாம் முடிச்சிட்டிங்களா, மீடியம் டேர்மில் சொன்ன விஷயம்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா, லாங் டேர்ம் என்ன பண்ண இந்த 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 தெளிவு மக்கள்கிட்ட இருந்தால் தான் அது வந்து அரசு வந்து அந்த அறிக்கையின்படி நடக்குதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த அறிக்கையை வந்து கண்டிப்பாக வெளியிடணும் தான் சொல்லுவாங்க. வெளியிட்டால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். என்ன மாதிரியான தவறுகள் இது வரைக்கும் நடந்திருக்கு, ஆமாம், அதிலிருந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக அதன் மூலமாக தான் தெரியும் அப்படிங்கிறீங்க. ரொம்ப விரிவாகவே வந்து இந்த உச்சிமாநாடு தொடர்பான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக குறிப்பிட்டிருந்தீங்க. அரங்கத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை பிறந்தமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.